ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர் ஏன்னா வச்சுக்கலாம், இன்றைக்கி ஒன் டே தஞ்சாவூரில் என்னென்ன சுற்றுலா இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஒன் டே தஞ்சாவூர் சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லோரும் காரில் கிளம்பியாச்சு ஃபேமிலியாக. தஞ்சாவூர்னாலே என்ன சோழர்களின் வரலாறு தான் இருக்கும், அதை தான் நம்மளும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோழருக்காண்டி நினைவிடமாக கட்டினார், ராஜராஜ சோழனுக்காண்டி கட்டினார். சோழன் மணிமண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ மணிமண்டபத்துக்கு வந்தாச்சு. மணிமண்டபத்தில் காரை பார்க் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு மணிமண்டபத்துக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். 1000 பேர் 1000 சொல்லிட்டுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மணிமண்டபம். காலையில் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. ராஜராஜ சோழனுக்காண்டி கட்டின நினைவிடம் எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். மணிமண்டபத்துக்குள்ளே உள்ள நுழையிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. ஒரு நபருக்கு 5 ரூபா. சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி. காலைல 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குது, டைமிங் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்குது, பார்த்துங்க என்ட்ரன்ஸ் சரி வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் காலை நேரத்துலேயே வந்துட்டோங்க. காலை நேரத்தில் வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் இல்லை. ஏன்னா ஈவினிங் டயத்தில் வந்ததுனால லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக மணிமண்டபம் சுற்றி பார்க்க வரீங்கன்னா ஈவினிங் டயத்தில் வாங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ நம்ம எடுக்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ஸ்பாட்டுக்கு தான் போனோம். இந்த வீடியோ இப்போ இடத்த சுற்றி பார்க்குறதுக்கே பார்க் மாரி சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய மரங்கள் நல்லா பச்சை பசேர்னு, அதுக்கு நடுவில் இந்த மணிமண்டபம் இருக்கிறது அழகாக அற்புதமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வரலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அழைச்சிட்டு வரலாம். குழந்தைகளுக்குலாம் இங்கே நிறையா விளையாடுறதுக்குலாம் நிறையா வச்சுருக்காங்க. இதேமாரி நம்ம பொருட்காட்சியில் பார்க்குற மாரி கொலாம்பஸ், அதுக்கப்புறமேட்டு குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு எல்லாமே சிறப்பாக வச்சுருக்காங்க. குழந்தைங்க இங்கே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. மறக்காமல் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக குழந்தையும் அழைச்சிட்டு வாங்க, கிட்ஸையும் அழைச்சிட்டு வாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொல்லிட்டு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுவீங்க. 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம சீக்கிரமாக வந்துடுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு ஏற்ற மாரி பார்த்தீங்கன்னா ட்ரெயின், அதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்க அழகா எப்படி கம்பீரமாக நம்ம ஆள் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன். அதுக்கு முன்னாடி கிட்ஸுக்கு இந்த விளையாட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஒரு டைம் அப்படியே பார்த்துக்குங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே காசு தாங்க, எதுவும் ஃப்ரீலாம் கிடையாது. என்ட்ரி முதற்கொண்டு காசு தான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன்லாம் ஒன்று இருந்துச்சு. ஃபவுண்டைன் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன்லலாம் எதுவும் தண்ணிலாம் விடல. ஃபவுண்டைன் பார்த்தீங்கன்னா குப்பையும் விதமாக தான் இருந்துச்சு. அது நமக்கு தேவையில்லை. ஒரு வேளை ஃபங்க்ஷன் எதாவது நடந்தால் அப்போ சுத்தம் பண்ணிட்டு தண்ணிலாம் விடுவாங்க போல். இங்கே பாருங்கள் நம்ம ராஜராஜ சோழன் எப்படி கம்பீரமாக நிற்கிறாருன்னு சொல்லிட்டு. இன்னொரு டைமும் பார்ப்பீங்க நீங்கள். சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நடந்து அப்படியே போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா சீசாக்கள், அதுக்கப்புறமேட்டு எல்லாமே சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுற மாரி தான் நிறையா இது வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்க வந்தால் இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே கூல்ட்ரிங்க்ஸ்கள்லாம் வச்சுருக்காங்க, சர்பத்துக்கள்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது தேவைப்பட்டாலும் வாங்கி குடிச்சிக்கலாம். அடுத்து ஒரு இடத்த தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது பார்த்தீங்கன்னா சோழர்கள் என்னென்ன பயன்படுத்தினாங்களோ எல்லாமே அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம். அது மியூசியம் மாரி வச்சுருக்காங்க, ராஜராஜ சோழன் மியூசியம் சொல்லிட்டு. அதுக்குள்ளே போய் ஏன்டா வீடியோ எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, அது வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாக 50 ரூபாய் காசு கொடுக்குங்க. உள்ள என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 5 ரூபா கேட்டாங்க. அதை கொடுத்து நாங்கள் உள்ளே போய் பார்த்து வந்தாச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் அதை விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க, அருமையாக இருந்துச்சு. இது நம்ம இப்போ மணிமண்டபம் உள்ளே வந்தாச்சு. மணிமண்டபம் உள்ள படியில் ஏறி சரி மேலே ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு பார்த்தா இங்கே நிறைய பேர் படுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு நிறைய அட்டூழியம் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் நம்ம மணிமண்டபத்தோட அழகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தது. நீங்கள் வந்தீங்கன்னாலும் சரி அதெல்லாம் பற்றி எதுவுமே கண்டுக்காதீங்க. வந்தீங்களா, நம்ம வந்தோமா, ரசித்தோமா இந்த இடத்த, சரின்னு சொல்லிட்டு டாப் வியூலேருந்து அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோங்க.
பார்த்துங்க, பெரியவங்களாலாம் அவ்வளோக்கு ஏறி வர முடியாது. முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஏறி வந்து இந்த மேலே வந்து இந்த வியூ பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஆனால் நிறைய பேர் வந்து செவுத்துல கிறுக்கி வச்சிருக்கிறது, ஹார்ட் விட்டுருக்கிறது, அம்பு விட்டுருக்கலாம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து இல்லை மேலே வந்துட்டு அந்த மேலே ஏறி பார்த்தோன்னா நேராக வந்து பெரிய கோயில் சூப்பராக தெரியுதுங்க, பெரிய கோயில் கோபுரம். இப்போ நான் அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன், அடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செவுத்துல ஃபுல்லாக எழுதி வச்சு அவங்க ஒரு கலைவண்ணத்தை காட்டியிருக்காங்க. மேலே டாப் வியூ வந்தால் இப்படி தாங்க இருக்குது. மேலே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டிருக்காங்க, ஒரு தாமரைப்பூ மலர்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க கோல்டன் கலரில். சரி வாங்க நம்ம டாப் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கமெண்டையும் பண்ணி விட்டு போங்க. இப்போ நம்ம வந்து மணிமண்டபம் மேலே தான் இருக்கோம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோபுரம் தெரியுது. இங்கேருந்து தெரில போல உங்களுக்கு. நான் பாருங்கள் உங்களுக்காண்டி ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னாலே கோபுரமும் தஞ்சாவூர் வந்து மணிமண்டபமும் சேமாக கோபுரம் தெரிகிற மாதிரியே சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க. தஞ்சாவூரில் எங்கேருந்து பார்த்தாலும் சரி தஞ்சாவூர் கோபுரம் தெரியும், பெரிய கோயில் கோபுரம். இருந்தாலும் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி எல்லாமே வந்து அப்படியே பச்சை பச்சையாக இருக்குது பாருங்கள். மேலேருந்து பார்க்கும்போது அப்படியே பச்சை கலரில் க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா மரங்களும் சேர்ந்து மேகம் ப்ளூ கலரு அப்படியே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, வியூ பார்க்குறதுக்கே. நீங்கள் சாயந்தரம் நேரத்தில் வரதுனாலும் வாங்க, காலையில் வரதுனாலும் வாங்க, எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்படி வாங்க. இயற்கையின் மடியில் பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து. ஆனால் இது ராஜராஜ சோழன்காண்டி கட்டினதா இல்லை லவ்வர்ஸ்காண்டி கட்டினதான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த செவுரு எல்லாத்தையும் கீழெல்லாம் கொஞ்சம் அட்டோலியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் வரப்போ அதெல்லாம் கண்ணை மூடிட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். மேகத்தோடு சேர்த்து அந்த கோபுரத்தை ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து நீங்கள் வந்தீங்கன்னா சரி ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பொறுமையாக உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு. அதில் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சைடில் வந்து ரெஸ்ட் ரூமும் வச்சுருக்காங்க, கழிவறையும் கட்டண கழிப்பிடமும் வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து 10 ரூபா வாங்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்து தஞ்சாவூர் ஒரு வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ ஒன்று வரும். இது எல்லாமே வந்து நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்த இதாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்குது தஞ்சாவூரில், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்குது தஞ்சாவூர்லேயும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள்.